Fed up on fed up. Fed up, fed up, fed up, fed up, fed up on fed up. ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமி பார்க்க போறோம்னா லாக் ஹாரிசனோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 2 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துடுங்க. இந்த அனிமியை பொறுத்த வரைக்கும் கேம் உலகத்துல இருக்கிறதுனால நிறைய ஸ்பெல்ஸ் அட்டாக்ஸ் எல்லாம் வரும். நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஓப்பன் பண்ண உடனே அந்த கேத்தட்ரல் தான் காட்டுறாங்க. அதுக்குள்ள இருந்து ஒரு ஒலி வருது. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிளேயர் வந்து மான்ஸ்டர்ஸால கொல்லப்பட்டு அங்க மறுபடியும் ஒரு வேவ் பண்ணப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் அங்க இருக்க எல்லாருக்குமே பரவுது. நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயமே புரியுது. அது என்னன்னா, சாவு இந்த இடத்துல முடிவு கிடையாது. நீங்க என்னதான் செத்தாலும் திரும்பவும் இந்த இடத்துல ரிவைவ் பண்ணப்படுவீங்க. இங்கிருந்து வெளியே போகிறதுக்கு வழியே இல்லைன்றது. எல்டர் டேல்ன்றது ஒரு ஃபேமஸான கேம். 9 மில்லியன் பிளேயர்ஸ் விளையாடுற ஒரு பயங்கரமான கேம். இது உலகத்துல இருக்க எல்லாருமே விளையாடுறாங்க. ஒரு நாள் அப்படி விளையாடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு அப்டேட் வருது. அந்த அப்டேட்க்கு அப்புறமா கிட்டத்தட்ட 30,000 ஜாப்பனீஸ் பீப்புள் அதுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. இன்னும் உலகத்துல நிறைய பேர் மாட்டிருந்திருக்கிறாங்க. அதுக்கான ரீசன் யாருக்குமே தெரியல. அப்படி மாட்டிக்கிட்ட ஒரு கும்பல்ல ஒரு ஆள் தான் நம்ம ஹீரோவும். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு இங்கேயே உட்காந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகி போறான். இப்போ அப்படியே கரண்ட்ல தான் காட்டுறாங்க. ஒரு மான்ஸ்டரை போயிட்டு ஹண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மால வந்து ஆஸ்ட்ரா பைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அதை வந்து பிடிக்க அக்காட்சிக்கு பொண்ணு அவளோட ஸ்கில்லை வச்சு அதை வந்து போட்டு தள்ளிடுறா. போட்டு தள்ளினோடனே ஐட்டம்ஸ் எல்லாம் பிக் பண்ணிட்டு இன்னைக்கு இது போதும், நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போறாங்க. கேம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மூவ் மேக் பண்ணனாலோ இல்ல ஸ்பெல்ல போடனாலோ கமாண்ட் கொடுக்கணும் இல்லையா, இந்த ஸ்பெல் போடு, இந்த அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனா இது ரியல் லைஃப் மாதிரி இருக்கு இல்லையா, MMORPG அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட மைண்டை வச்சு நர்வஸ் சிஸ்டம் மூலமா விளையாடுற கேம் மாதிரி இது. இதனால நமக்கு ரியலிஸ்டிக் ஃபீல் வரும். அதனால இந்த கேம்குள்ள இப்ப மாட்டிக்கிறதுனால இவங்க வந்து அந்த கமாண்ட்ஸ் யூஸ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்குன்றதுனால வெறும் வாயிலே அது பேர் மட்டும் கூப்பிடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆஸ்ட்ரா பைண்ட் ஒரு ஸ்பெல் இருக்குன்னா அது கமாண்ட் கொடுக்க தேவையில்ல, ஜஸ்டோட பேரை கூப்பிட்டாலே போதும், அது வந்து ஆக்டிவேட் ஆகுது. அவங்களோட பாடி ஏற்கனவே லேர்ன் பண்ண மாதிரி இவங்களுக்கு ஏற்கனவே கத்து கொடுத்த மாதிரி இருக்கு. ஆனா யூஸ் பண்றதுக்கும் மாஸ்டர் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. நார்மலா யூஸ் பண்றதுக்கும் அதை ஃபுல்லா கத்துக்கிட்டு மாஸ்டர் பண்ணி பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதை நம்ம எப்படியாவது கத்துக்கணும்ன்ற மாதிரி தான் நம்மால் யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த உலகத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இங்க சர்வை பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலான்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் ஹண்ட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போறாங்க. அப்படி போகும்போது அக்காட்சிக்கு பொண்ணு இவனை மாஸ்டர் மாஸ்டர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இந்த மாஸ்டர்லாம் கூப்பிடாதமா, என்ன நார்மலா ஹீரோ என்ன கூப்பிடுன்ற மாதிரி சொல்ல. அப்படின்னா நீ அக்காட்சிக்கு சான்னு கூப்பிடாது, அக்காட்சிக்கு கூப்பிடுன்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. சரி, எனக்கு அசாசியேஷன்ற ஜாப் இருக்கு, அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஸ்னீக்கு அதுக்கப்புறமா சைலண்ட் ஸ்கில் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நான் போயிட்டு முன்னாடி யாராவது இருக்காங்களா சொல்லிட்டு ட்ரேஸ் பண்றேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா பொறுமையா வாங்கன்ற மாதிரி சொல்லவும், சரி என்னோட ஸ்பெல்லை யூஸ் பண்ணி நான் லைட்டை வந்து கிளாஸ் பண்ணிட்டே வரேன். அந்த மூலியமா வந்து நாங்க எங்க வரும்ன்றது உனக்கு நல்லா தெரியும்ன்ற மாதிரி தான் நம்மால் சொல்றான். இவளோட ஸ்கில் வந்து சொன்னா பாத்தீங்களா, இப்ப ஸ்னீக்கு அதுக்கப்புறமா வந்து சைலண்ட்னு சொல்லிட்டு இது ட்ராக்கர் ஸ்கில்னு சொல்லுவாங்க. ட்ராக்கர் ஸ்கில்னா என்னன்னா, ஸ்பை மாதிரி வச்சுக்கோங்களேன். யாரையாவது ஃபாலோ பண்ணி அவங்களோட பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணா அதுக்கு தேவையானது. அசாசியருக்கு பெர்ஃபெக்டான ஜாப் தான் இது. ஏன்னா ஒரு அசாசியனோட வேலை என்ன, ஒருத்தனை சீக்கிரட்டா போய் கொள்றது. சீக்கிரட்டா போய் கொள்ளணும்னா அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் எங்க போவான், எந்த டைம்ல எங்க இருப்பான்றது தெரிஞ்சுக்கிறது. இந்த எல்டர் டேல் கேமை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 12 ஜாப்ஸ் இருக்கு. அந்த 12 ஜாப்ஸ்லயும் நிறைய சப் ஜாப் மாதிரி ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்கு. அதுல எது வேணா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நடந்துட்டே இவன் என்ன யோசிக்கிறான்னா, அந்த கிரசன்ட் மூன் பார்ட்டிக்கு போகும்போது ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க. என்னன்னா, பவர் பேலன்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு கில்டிலும் இவ்வளவு மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கேம்ல எல்லாரும் மாட்டிக்கிறதுனால பெரிய பெரிய கில்டில் சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, நிறைய கில்டில் இருந்து மெம்பர்ஸை வந்து பறிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சும்மா சுத்துறவங்களையும் வந்து அவங்க கில்டில் சேர்த்துட்டு அதை பெருசாக்குறாங்க. இது மூலியமா அவங்களோட பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்க அதிகமா இருக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இங்க பிகே நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்ல, எனது பிகேவா, பிகேன்றதுக்கான என்ன அர்த்தம்னா பிளேயர் கில்லிங். ஒரு பிளேயர் வந்து இன்னொரு பிளேயரை கில் பண்றதுக்கு பேர் தான் பிகேன்னு சொல்லுவாங்க. பொதுவா இந்த டவுனுக்குள்ள அந்த பிகே பண்ண முடியாது. இது கேமா இருந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அது மாதிரி பிகே பண்ண ட்ரை பண்ணா ராயல் கார்ட்ஸ்னு சொல்லப்படுற சிஸ்டமோட செக்யூரிட்டி சிஸ்டம் என்ன பண்ண வெளியே வந்து அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளுறோமா அப்படி பண்றவங்கள. ஆனா இப்போ எப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா எல்லாரும் உள்ள மாட்டிக்கினாங்க இல்லையா, அந்த அப்டேட் வேற வந்துச்சு. ஸோ நல்லா ஆடுற ப்ரோ கேமர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னா மான்ஸ்டர்ஸை போய் ஹண்ட் பண்ணாம இந்த மாதிரி பொடி பசங்க இருப்பானுங்களே, கேம் இப்பதான் ஆட கத்துக்கணுங்க, அவனுங்கெல்லாம் ஒளிஞ்சிந்து தாக்கி அவங்களை அட்டாக் பண்ணி சாகடிச்சு அவங்க கிட்ட இருந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. என்னதான் அவங்கள போட்டு தள்ளினாலும் அவங்க மறுபடியும் ரிவைவ் ஆயிடுவாங்க. ஆனா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போயிடும். இதுல இன்னொரு மோசமான விஷயம் என்னன்னா, கேம்ல இருக்கும்போது மினி மேப்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இது மூலியமா சுத்தி என்னென்ன பிளேயர்ஸ் இருக்காங்கன்ற மாதிரிலாம் காமிக்குமா. ஆனா இதை இப்போ யூஸ் பண்ண முடியல. அதனால கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. இந்த பிகேவும் அதிகமாகிட்டு இருக்கு. கேம் கொஞ்சம் கொஞ்சமா மோசம் அடைஞ்சுக்கிட்டே வருது. என்ன பண்றதுன்னே தெரியல. அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். என்னடா யோசிக்கிறேன்ற மாதிரி கேட்டா ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தான் சமாளிச்சுட்டு இருக்கான். நீ எப்பயுமே வந்து என்ன ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்க, அதை கொஞ்சம் ஃப்ரீயா விடுன்ற மாதிரி தான் நம்ம நவுட்ஸுக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே பேசிட்டு போகும்போது இந்த அக்காட்சிக்கு பொண்ணு அங்கே ஸ்கவுட்லாம் பண்ணிட்டு யாருமே இல்லைன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறா. காப்ளின் தான் இருந்தான்ற மாதிரி இந்த நவுட்ஸுக்கு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த ஒரு மாஸ்டரையும் நோட்டீஸ் பண்ணலன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே
அப்படியே கிட்ட போகும்போது ஏதோ ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றாங்க. எல்லாருமே உஷாராயிடுறாங்க. மனுஷன் தான் நினைக்கிறேன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க நம்ம நவட்ஸுக்கு பாத்தீங்கன்னா நகர முடியல. அவனுக்கு யாரோ பைண்ட் ஸ்பெல் போட்டுட்டு இருக்காங்க. உடனே நம்மால அதை உடச்சு விட்டுறான். ஸ்ட்ராட்டஜி பிளேயர் இல்லையா அவன். அதனால வந்து எல்லாமே தெரிஞ்சு போயிட்டு இருக்கு இவனுக்கு. என் கண்ணில் பாக்குற வரைக்கும் 4 பேர் எனக்கு தெரியுறாங்க. கண்டிப்பா நம்மளை கில் பண்ணிட்டு நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றான். அந்த பிளேயர் கில்லர்ஸ் இருக்கானுங்க பாத்தீங்களா, அவனுக்கு தான் வந்திருக்கானுங்க போல. இவன் என்ன பண்றான், லைட் மூலியமா எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். 2 தீஃப் இருக்காங்க, ஒரு அட்டாக்கர், ஒரு மேரி கீலர். நல்ல காம்பினேஷன் தான். ஆனா இவங்க நம்மள தோக்கடிக்க முடியுமான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க. அவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா பஞ்சு டெலக் பேசுறானுங்க. உங்களோட பணத்தெல்லாம் இங்க விட்டுட்டு போங்க, உயிரியாச்சு பிச்சை போறோம்னு சொல்லிட்டு. என்னடா மாங்கா படிச்சுட்டு வந்தீங்களா, காசை கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா அதுக்கு முதல்ல நீங்க என்ன தோக்கடிக்கணும்ன்ற மாதிரி தான் நம்மால் சொல்றா. சூப்பரா சொல்றா, இந்த நாய்களை பரட்டி எடுக்கலான்ற மாதிரி இந்த நவட்ஸுக்கும் தயாராக. நவட்ஸுக்கோட ஜாப் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்டியன்னா டேங்க்னு சொல்லுவாங்க. நீங்க கேம்லாம் ஆடிந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும் டீம்மேட்ஸை பாதுகாத்து அவங்களுக்கு வந்து அட்டாக் எல்லாம் வாங்கிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஹெச்பி அதிகமா இருக்கும். அதனால இவன் முன்னாடி போய் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப 2 தீஃப் வந்து அவனை அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கும் போது ஒரு அட்டாக்கர் என்ன பண்றான்னா நம்மால போடுறதுக்காக வர, இவன் மெஜிஷியன்றதுனால அப்ப இவன் பேசிக்கான ஒரு பைண்ட் ஸ்பெல்ல வச்சு என்ன பண்ணிடுறான்னா பிடிச்சிடுறான். இந்த பைண்ட் ஸ்பெல் வந்து ரொம்ப நேரம் நீடிக்காது, இருந்தாலும் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் ஸ்லோ பண்ணுமா. அவளை பிடிச்ச உடனே இன்னொரு அட்டாக்கர் என்ன சொல்றான்னா, நீ வந்து இவனை பாத்துக்கோ, நான் அந்த மெஜிஷியனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் போடுறதுக்காக வரான். நல்ல கால் தான், ஆனா நீங்க இங்க தான்டா தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்றான். என்னன்னா நம்ம நவட்ஸுக்கு இருக்கான் பாத்தீங்களா, ஆங்கர் ஹவுல் அப்படின்னு சொல்றான். இந்த ஆங்கர் ஹவுலுக்கான அர்த்தம் என்னன்னா, இதை யூஸ் பண்றது மூலமா சுத்தி எனிமீஸ் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே இவனுக்கிட்ட ஈர்க்கப்படுவாங்க. அவனை தான் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும். அவனை விட்டுட்டு வேற யாரும் அட்டாக் பண்ண போனாங்கன்னா கவுண்டர் அட்டாக்கா அவங்களுக்கு வந்து படுமா. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இங்க இருக்க அட்டாக்கர்ஸ் எல்லாருமே தனித்தனியா பிரிச்சு ஆடுறாங்க இல்லையா. ஒருத்தர் நம்மால அட்டாக் பண்றான், இன்னொருத்தர் வந்து நவட்ஸுக்கு அட்டாக் பண்றான்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்பெல்ல யூஸ் பண்ணதுனால எல்லாருமே சேர்ந்து இந்த நவட்ஸுக்கு அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்மால் பின்னாடி பேக்கப் கொடுக்கலாம். முதல்ல இவனை முடிச்சிருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இவனை போறதுக்காக தான் வராங்க. அப்ப நம்மால் பின்னாடி என்ன பண்றான், எலக்ட்ரிக்கல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு எலக்ட்ரிக் பால் மாதிரி இருக்கு, அதை 3 பேர் மேலேயும் அடிக்கிறான். ஆனா பாத்தீங்கன்னா அவங்க டேமேஜே பெருசா ஏற்படல. அவங்கள வந்து என்சாண்டர் அடையவன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்சாண்டர்னா என்னன்னா, இந்த மெஜிஷியன்ஸ்ல ஒரு சப்ஜாப் மாதிரி சொல்லலாம். இந்த என்சாண்டரோட வேலை என்னன்னா சப்போர்ட் பண்றது தான். ஆனா இவங்களோட ஸ்பெல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும், பெருசா டேமேஜ் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த ஸ்பெல் வச்சு எங்களை அடிக்க முடியும்னு நினைச்சா பரதேசி நாயன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. திடீர்னு பாத்தீங்கன்னா சின்ன பால் இருந்து பாத்தீங்களா, அது வந்து அங்க இருக்க ஒரு ஜெயிண்ட் மாதிரி ஒருத்தர் சுத்தி வச்சிருக்கான். அவன் வந்து பைண்ட் பண்ணிட்டு, இதோட பேரு தான் பைண்ட் ஹாஸ்டேஜா. இப்போ அந்த சின்ன பால் விட்டான் பாத்தீங்களா, அந்த பால் வந்து இந்த மாதிரி அவங்கள டைட்டா பிடிச்சிருமா. அப்படி பிடிச்ச பிறகு நம்ம நவட்ஸுக்கு என்ன பண்றான், ஒரு வெட்டுறான். அவனுக்கு பயங்கரமா டேமேஜ் ஏற்படுது. இவனோட ஸ்பெல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா இருக்கும்போது பெருசா டேமேஜ் ஏற்படுத்தாதான், டீம்மேட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குமா. அதனால இவன் இப்ப அந்த ஸ்பெல்ல போட்டு அவன் வந்து பைண்ட் பண்ணிட்டானா, அப்ப நம்ம நவட்ஸுக்கு என்ன பண்றான், அவனை வந்து வெட்டி விடுறான். அதாவது அந்த தான் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதை வெட்டி விட்ட உடனே அவனுக்கு 1000 டேமேஜா போய்கிட்டு இருக்கு. இது பேசிக்கா சொல்லணும்னா ஒரு சப்போர்ட்டிங் ஸ்பெல் மாதிரி தான். டீம்மேட்ஸ் இருந்தாதான் இது ஒர்க் ஆகும். இவனுக்கு ஏத்த ஜாப் தான் இது. ஏன்னா இவன் ஸ்ட்ராட்டஜி பிளேயர் இல்லையா, அதனால இவனுக்கு வந்து தனியா சண்டை போட முடியலனாலும் டீம்மேட்ஸ் இருந்தா சூப்பரா வந்து சண்டை போடலாம். இப்ப ஸ்பெல் நினைச்சிருப்பானுங்க. ஆனா அதுக்கு பாத்தீங்கன்னா சம பவர் இருக்கு டீம்மேட் இருக்கிறதுனால. அம்மிங்களா நீங்க நல்லா தான் சண்டை போட்டீங்க, ஆனா எங்ககிட்ட ஹீலர் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த தீஃப் என்ன பண்றான்னா, பின்னாடி ஒரு ஹீலர் இருக்கான் இல்லையா, அவனை வந்து ஹீல் பண்ண சொல்றான். ஆனா அவன் ஹீல் பண்ணவே மாட்டான். அவன் நவட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களை அடிச்சு பரட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க தப்பு கணக்கு போட்டீங்க, ஹீலர் இருக்கான்ற தைரியத்துல தானே ஆடிக்கிட்டு இருந்தீங்க, ஆனா அவங்க ஹீலர் ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்கான்றான். என்னன்னா நம்மால் வந்த உடனே அந்த ஹீலரை வந்து ஸ்லீப்பிங்க்கு போட்டுக்கிறான் ஸ்பெல் யூஸ் பண்ணி. அதனால அவன் வந்ததுல இருந்தே தூங்கிட்டு தாக்குறான். இது தெரியாது இந்த பரதேசி நாயங்க என்ன பண்ணிட்டுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்னா வந்து டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல ஹீலர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கடுப்பா நாங்க ஒரு பொண்ணு கேரக்டர் இருக்கோம், அது என்ன பண்ணுன்னா நம்மால போறதுக்காக எகிருது. ஆனா இங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா. அவன் தான் வந்து அந்த ஸ்பெல் யூஸ் பண்ணா இல்லையா, அந்த ஹவுல்ன்ற ஸ்பெல், அதை யூஸ் பண்ணா அவன் கிட்ட தான் போய் அட்டாக் பண்ணணும். மீறி வேற எங்கேயா போனாங்கன்னா கவுண்டர் அட்டாக் வரும். இப்போ பின்னாடி நம்ம அவுட்ஸுக்கு என்ன பண்ற, ஒரே ஒரு வெட்டி அந்த பொண்ணையும் அடிச்சு போட்டுறான். கடுப்பான அந்த அட்டாக்கர் என்ன பண்றான்னா, டேய் நீங்க என்னையும் அடிச்சிங்கல்ல, இருடா மொத்த டீமே கொடுக்குற, டே சமணர் மெஜிஷியன் 2 பேரும் வாங்கடா அப்படின்ற மாதிரி கத்துறான். எங்க அந்த சந்தில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்காட்சிக்கு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவங்க 2 பேரும் முடிச்சிட்டு எடுத்துட்டு வந்திருக்கா. அவ தான் அசாசின் இல்லையா, அதனால ஒளிஞ்சிருந்து அவங்க 2 பேரும் போட்டு தள்ளிட்டா போல. இப்பதான் நம்மளால வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம நவட்ஸுக்கு வந்து ஒரு பைண்ட் ஸ்பெல் போட்டாங்க இல்லையா, அது ஒரு மெஜிஷியனால மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா இவங்க கேங்ல நான் மெஜிஷியன் பார்க்கல, அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு மறைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் என்னால கண்ணில் பார்க்க முடிஞ்ச 4 பேர் இருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணேன். இதை புரிஞ்சுட்டு அக்காட்சுக்கு என்ன பண்ணா, பொறுமையா ஸ்னீக் ஸ்கில்ல யூஸ் பண்ணி அந்த காட்டுக்குள்ள போயிட்டு உள்ள இருக்கவங்கள போட்டு தள்ளிட்டா. இப்படி பக்காவான ஸ்ட்ராட்டஜியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவன் போட்ட ஸ்ட்ராட்டஜி பக்காவா ஒர்க் ஆகி அவங்க டீம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சதிச்சு விட்டுருது. எங்களை தோக்கடிச்சா நீங்க என்ன எல்லாம் முடிஞ்சிரும்னு நினைச்சீங்களா, நீங்க எங்களை கொன்னாலும் எதுவும் முடியாதரா அப்படின்ற மாதிரி தான் அவன் கத்திட்டு இருக்கான். ஓ அப்படியா, சரி ட்ரை பண்ணி பாப்போமா, உன்னை போட்டு தள்ளுறேன், கேத்தடர்ல திரும்பிவே வரையா பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி அக்காட்சுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க நான் இனிமே தப்பு பண்ண மாட்டேன்ற மாதிரி அப்படி சொல்லுவேன் நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு நம்மளால வெட்ட வரான். அக்காட்சுக்கு என்ன பண்றான், அவனை ஒரே போட்டு அவனை வந்து போட்டு தள்ளி விட்டுறான். அவனும் வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுறான். அப்படியே வந்து திருப்பி எப்படி இருந்தாலும் ரிவைவ் ஆயிடுவாங்க. இருந்தாலும் இப்போதைக்கு அந்த பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. செக்யூரிட்டியே கடுப்பா இருக்குப்பா, எவனுமே வந்து ப்ரொடெக்ஷனே கொடுக்க மாட்டான். நார்மலா இந்த கேம் ஆகுதுன்னா சர்வர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணுவாங்க இல்லையா, ஆனா இப்போ எதுவுமே இல்ல. மாதிரி பிகேஸும் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. கேம் கொஞ்சம் மோசமா தான் வந்துட்டு இருக்குன்ற மாதிரி முதல்ல இந்த உலகத்துல நாம வந்து சர்வை பண்றது ரொம்ப ஈஸி தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, இங்க சாப்பாடு இருக்கு, தண்ணி இருக்கு, அது மட்டும் இல்லாம காசு வேணும்னா சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸை தோக்கடிச்சு அது மூலியமா நம்ம சர்வை
எஸ்கேப் பண்ணிட்டு போயிடலாம். அதனால இங்க இருக்க யாருக்குமே என்ன பண்றது தெரியல நினைக்கிறேன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அவன் சொல்றது கரெக்ட் தான். இவங்க பெருசா போய் ரிஸ்க் எடுக்கணும்ன்ற அவசியமே இல்ல. ஒருவேளை அப்படி ரிஸ்க் எடுத்து அவங்க இறந்து போனாலுமே திரும்ப ஒரு ரிவைவ் ஆயிடுவாங்க. அதனால இதுல வந்து கஷ்டப்படணும்ன்ற அவசியமே இல்ல. மத்த பிளேயர்ஸ்க்குலாம் என்னன்னா ரொம்ப போர் அடிக்கும் இல்லையா? நம்ம லைஃப்ல எதுவுமே பண்ணாம ஒரே இடத்துல உட்காந்துட்டு நமக்கு வெறுப்படிக்காது, எங்கேயா வெளியே போகணும்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி அவங்களுக்கு வெறுப்படிக்கிறதுனால இந்த மாதிரி பிளேயர் கில்லிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபன்னுக்காக. ஆமா, அவங்களாலே வேற என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி அக்காட்சிக்கு சொல்லிக்கிட்டே இருக்க. இந்த நவுட்ஸுக்கு போய் என்ன பண்றான், பூப்ஸ் வந்து பண்ணலாம்பா அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்க. மூஞ்சில ஒரு கிக்கு விட்டுறா. அவ நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு தெரியும், இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாதான்ற மாதிரி அவ கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான், ஆனா இவங்க சொல்றதும் கரெக்ட் தான், இங்க பண்றதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாருமே இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க பைத்தியக்காரத்தனமா. இவ்வளவு பேசுற நானே எதுவுமே பண்ணல, அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாமலே தான் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஆச்சுரா ரொம்ப யோசிக்கிறேன்ற மாதிரி அக்காட்சுக்கு கேட்கறா. அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, நான் கேம் வந்து மோசம்னு சொல்லல, இங்க வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இது நம்ம இவ்வளவு வருஷமா ஆடிக்கிட்டு இருந்த எல்டர் டேல் தான் நினைக்கிறாங்க. ஆனா இங்க இருக்க செக்யூரிட்டி சிஸ்டமே ஒரு இல்யூஷனா இருந்தா ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம ஏமாத்திட்டு இருந்தா என்ன பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல. இந்த கேம் இன்னும் கொஞ்சம் மோசமாகிட்டே தான் வருதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. திடீர்னு யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்றாங்க. வேற யாரும் இல்ல, நம்ம மாரி அக்கா தான். உடனே என்ன பண்றாங்க, அவங்களோட கில்டுக்கு போறாங்க. போன உடனே என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எல்லாரும் சுஸ்கினோ அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாங்க. இன்னொரு சர்வர் போல அது. அங்க போய் என்ன காரணம்னா, இவங்களோட 19 பிளேயர்ஸ்ல ஒரு பிளேயர் வந்து அங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அவளை காப்பாத்துறதுக்காக ரெஸ்கியூ பண்றதுக்காக போறோம்ன்ற மாதிரி சொல்லவும், அது வரைக்கும் வந்து இங்க கில்டு இருக்கு இல்லையா, அது ஓப்பனா இருக்கும். சோ என்னன்னா ப்ரொடெக்ஷன் இருக்காது இல்லையா, அந்த ஏரியா கொஞ்சம் மோசமா இருக்கு, அதனால நீ வந்து பாத்துக்கிறியான்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆனா நம்மால என்ன பண்றா, ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, அதனால தான் இவங்க உடனே கிளம்பி போறாங்கன்னு சொல்லிட்டு துருவி துருவி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த அக்கா இங்க இருக்கிற நிலைமையை விட அந்த சுசானோட இடத்துல வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, அங்க வந்து நிறைய பிளேயர் கில்லிங் நடந்துகிட்டே இருக்கு. போன வாட்டி கூட என்னோட பிளேயர் ஆனா அந்த செரரா பொண்ணுக்கு கால் பண்ண, அந்த பொண்ணு கால் பண்ணும்போது அவளை யாரோ அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அப்ப யாரோ வந்து காப்பாத்திருக்காங்க. அவங்க கிட்ட தான் இப்ப ப்ரொடெக்ஷன்ல இருக்கா. அவளை எப்படியாவது திரும்பி மீட்டு எடுத்துட்டு வரணும். அதனால எங்களோட பெஸ்ட் பிளேயர்ஸை நாங்க கூட்டிட்டு போறோம், அது வரைக்கும் நீங்க இங்க பாத்துக்கோன்ற மாதிரி சொல்ல நம்மளால அப்படியே கால்குலேஷன் போட ஆரம்பிக்கிறான். ஜப்பானோட மேப்புக்கு ஏத்த மாதிரி தான் இது வந்து போட்டிருக்காங்களாம். ஆனா ஜப்பான்ல இந்த அக்கிஹாபாரால இருந்து அந்த சுஸ்கினோக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 850 கிலோமீட்டர். ஆனா கேம் படி பார்த்தா 400 கிலோமீட்டர் பாதையா ரெடியூஸ் ஆயிருக்கு. பேசிக்கா பாத்தீங்கன்னா அந்த டெலிபோர்டேஷன் சர்க்கிள்னு ஒன்று இருக்குமா, அதை யூஸ் பண்ணி போகலாம். ஆனா இது வந்து இப்போ ஓப்பனா இல்ல, அதனால இவங்க ஒன்னு நடந்து போகணும், இல்ல குதிரையில போகணும். இன்னும் 2 வழி இருக்கு. அது என்னன்னா ஃபேரி ரிங்னு ஒன்று இருக்கு. அதை யூஸ் பண்றது மூலமா பாத்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆவாங்க. ஆனா ரேண்டமான பிளேஸ்க்கு தான், இவங்க நினைச்ச பிளேஸ்க்கு போக முடியாது. அதனால எங்க போவாங்கன்றது தெரியாதனால அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க கால் ஆஃப் த ஹோம் யூஸ் பண்ணலாமேன்ற மாதிரி நம்ம நவுட்ஸுக்கு சொல்றான். கால் ஆஃப் த ஹோம்னா என்னன்னா, அந்த மாதிரி ரேண்டமா எங்கேயா டெலிபோர்ட் ஆயிட்டாங்கன்னா திரும்பவும் வீட்டுக்கு வராது டேரக்டா. அவன் கடைசியா விசிட் பண்ண 5 சிட்டிக்கு போகும். அப்ப அவங்க என்ன சொல்றான்னா, அவன் கடைசியா விசிட் பண்ண சிட்டியே இதுதான்டா, அதனால நம்மளால போக முடியாது, அதை ரெண்டுத்தையும் யூஸ் பண்ண முடியாது. ஒன்னு காலால் நடந்து போகணும், இல்ல குதிரையில போகணும். இப்ப நம்மால அப்படியே கால்குலேஷன் போட ஆரம்பிக்கிறான். அப்படி காலால் நடந்து போனாலும் இல்ல குதிரையில போனாலும் கிட்டத்தட்ட 24 நாள் ஆகும். அது மட்டும் இல்லாம குறுக்குல போகும்போது நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ண வேண்டிய நேரம் வரும். அதனால ஒரு மாசம் கிட்ட எடுக்கணும்னே வச்சுங்க. இவங்க வந்து பெஸ்ட் பிளேஸ் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. ஒரு பார்ட்டில 6 பேர் வரைக்கும் இருக்கலாம். 6 பேர்ல ஹீலர் பெஸ்டானவங்க இருந்தாலும் இவங்களால போக முடியாது. ஏன்னா போனாலும் கண்டிப்பா இவங்க தோத்துட்டு திரும்பி தான் வருவாங்க. ஏன் இவங்களை வந்து அங்கேயே கில் பண்ணி இந்த கேத்தட்ரல்ல மறுபடியும் ரிவைவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இவங்க போனா சக்சஸ் ரேட் ரொம்பவும் கம்மி. இதுக்கான பெஸ்ட் சாய்ஸ் என்னன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க. நாம போறதா பெஸ்ட் சாய்ஸ்ன்ற மாதிரி யோசிக்கிறான். ஆனா என்னன்னா வேற ஒரு கில்டுல போயிட்டு நாங்க ஹெல்ப் பண்றோம்னு சொன்னா அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா, அதனால தயக்கப்பட்டுட்டே இருக்கும்போது நம்ம பசங்க என்ன சொல்றான்னா, இவனோட முடிவு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே கை தட்டுறாங்க, டே நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் வந்து பாத்தீங்கன்னா அவனோட பதில சொல்றான், நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுதான் பெஸ்ட் சாய்ஸ். இவங்க வந்து நம்பரும் கம்மி, அதுவும் இல்லாம பக்காவான காம்பினேஷனா இருக்காங்க. நம்ம ஆளும் செம ஸ்ட்ராட்டஜி இல்லையா, அதனால அந்த பொண்ணை நானே காப்பாத்துறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க 3 பேர் அன்னைக்கே கிளம்புறாங்க. திரும்ப பார்த்து போங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்போ. ஃபர்ஸ்ட் எடுத்தவனே என்ன பண்றாங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு 3 ஹார்ஸை சமன் பண்றாங்க. சமன் பண்ணிட்டு அதுல வந்து ரைட் பண்ணிட்டு போறாங்க. தானாவே அவங்களோட பாடி வந்து கத்து வச்சிருக்குது எப்படி வந்து ரைட் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு. ஆனா என்னதான் கத்து இருந்தாலும் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே போறதுன்னு சொல்லிட்டு டிக்கி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நவுட்ஸுக்கு சொல்லிட்டு இருக்கான். ஒரு இடத்துல மறுபடியும் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அங்க சாப்பாடு சாப்பிட்றாங்க. அது டேஸ்டே இல்லை, அது சாதாரணமா தான் இருக்கு. மேப்பை பார்த்துட்டு இருக்கான் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மேப் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்ல, நான் ஒரு டிராயர் கூட, இது வந்து என்னோட ஒரு சைட் ஜாப் மாதிரி, நான் வந்து ஆர்கைவ்ஸ் போகும்போது இது பார்த்து வந்து காப்பி பண்ணி எடுத்து வச்சேன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அந்த கில்டில் சொன்ன விஷயத்தை தான் யோசிச்சு பார்க்கலாம். நாங்க போய் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டே இருக்கும்போது நவட்ஸுக்கு என்ன சொல்றான்னா, ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும்போது நாம போய் உதவி செய்யணும், அதுதானே எல்லாம் நார்மலான விஷயம்ன்றான்ற மாதிரி தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். என்னோட பழைய கில்டு இருந்து பாத்தீங்களா அந்த டெபாஷரி டீ பார்ட்டின்னு சொல்லிட்டு, அதுல இருக்கும்போது இந்த மாதிரி தான் மத்தவங்களுக்கு வந்து என்ன உதவி வேணா போயிட்டு செய்வானா, அந்த ஞாபகம் தான் வருதுன்ற மாதிரி சொல்லிட்டு, சரி ஹார்ஸை சம்மன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றானா விசில் எடுக்க, இருமா அது வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு விசில் எடுக்கிறாங்க. இது என்னன்ற மாதிரி கேட்டா ஊதுறானுங்க. 2 பறவை மாதிரி வருது, பாதி ஈகிள் பாதி ஒரு மாதிரி இருக்கு. இதோட பேரு கிரிஃபோன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மான்ஸ்டர் டைப் தான். இதை கண்ட்ரோல் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாம இந்த விசில் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு சில பேருக்கு மட்டும் தான் கிடைக்கும். அது யாருக்குன்னா ஃபீல்ட் ஆஃப் டெத்ன்ற இடத்துல ஹேடஸ் ஆஃப் பிரெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவெஸ்ட் இருக்கான். அந்த குவெஸ்ட்டை முடிச்சாதான் இந்த விசிலே தருவாங்களாம். நம்மால் இதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டியில இருந்தான்னு சொன்னேன் இல்லையா, அதுல வந்து பெரிய பெரிய குவெஸ்ட் எல்லாம் போய் முடிச்சாங்களே, அதுல ஒண்ணுதான் இது. அப்ப கிடைச்சது தான் அவனுக்கு. இது இப்போ யூஸ் ஆகுது. நார்த் சைடு போறது கொஞ்சம் டேஞ்சரான விஷயமா, அதனால பறந்து போலான்னு சொல்லிட்டு அதை சம்மன் பண்றாங்க. இந்த பொண்ணு பயந்துகிட்டு இருக்கா, ஏன்னா இது மான்ஸ்டர் அப்படின்றதுனால. வாமா ஏறுமா கிளம்பி
போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து கை கொடுத்து அவளை வந்து ஏன் கூட உட்காந்துக்கோன்ற மாதிரி சொல்லுவோம். அவளை ஃபர்ஸ்ட் தயக்கப்படுறா, அப்புறம் ஏறி உட்காந்துறா, பறக்க ஆரம்பிக்கிறாங்க. பயந்துட்டு இவனை நல்லா டைட்டா கட்டி பிடிச்சிட்டு தான் இருக்கா. ஏமா வியூவை பாருமா செமையா இருக்குன்ற மாதிரி சொல்ல அவளை கீழ் நோக்கி பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா வானம் அந்த பூமி எல்லாமே சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. ஃபிளைட்ல போனா நமக்கு எப்படி ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் ஃபீல் இருக்கான். சந்தோஷமா அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருக்கான். அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் நினைச்சு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பாய்.